முருகன்கிட்ட எப்படி வரம் கேட்கணும்னு தெரியுமா? முருகன்கிட்ட எல்லோரும் பேசுகிறோம். ஆனால் முருகன் யார்கிட்ட திருப்பி பேசுவான் தெரியுமா? அவன்கிட்ட என்ன கேட்டால் அவன் பதில் சொல்லுவான்னு தெரியுமா? நீங்கள் அவன்கிட்ட போய் எனக்கு சொத்து வேணும், சுகம் வேணும், காசு வேணும், பணம் வேணும், பொன் வேணும், பொருள் வேணும் இப்படின்லாம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டான்னு சொல்லவே இல்லை. கொடுப்பான், கண்டிப்பாக கொடுப்பான். ஆனால் அதை மட்டும்தான் கொடுப்பான். நீங்கள் இதையெல்லாம் விட்டுருங்க, எதையுமே கேட்காதீங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், எதையுமே கேட்காதீங்க. நான் ஒரே ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன், அவன் உங்ககிட்ட திருப்பி பேசுகிறதுக்கான சூட்சமம். நீங்கள் ஒன்றும் கேட்காதீங்க. முருகா எனக்கு எதுவுமே வேண்டாண்டா, எனக்கு நீ மட்டும்தாண்டா வேணும். முருகா நீ மட்டும் வேணும். உன்னை விட பெரிய சொத்து எனக்கு இல்லை, உன்னை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை, உன்னை விட பெரிய நிம்மதி எனக்கு இல்லை அப்படின்னு மட்டும் அவங்ககிட்ட கேட்டுருங்க. அவனே வருவாங்க, அவனே வந்து உங்கள் கூட பேசுவான். நீங்கள் என்ன குறைன்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதே இல்லை. அவனே வந்து உங்கள் குறையெல்லாம் பார்த்து நிவர்த்தி பண்ணுவான், உங்கள் கூட பேசுவான், கண்டிப்பாக பேசுவான், சத்தியமாக சொல்கிறேன் பேசுவான்.